ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பள்ளி கல்வித்துறை அதாவது பிஜிடிஆர்பிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப குளறுபடிகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா நிறைய குளறுபடிகள் போயிட்டு இருக்குங்க. இந்த குளறுபடிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக பார்த்திங்கன்னா அரசாங்கத்திலேருந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த 149 ஜியோ தள்ளுபடி செய்யலாம் அப்படின்றான கருத்து கணிப்புகள் போயிட்டு இருக்குங்க. இந்த 149 ஜியோ பார்த்திங்கன்னா தள்ளுபடி ஆனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா இந்த 149 ஜியோ தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு நிறைய அரசியல் தலைவர்களுக்கு கூட கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா 149 ஜியோ பார்த்திங்கன்னா தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண் வழங்குங்க அப்படின்ட்டு நிறைய அமைப்புகள், அதாவது ஜாக்டோ ஜியோ அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா 149 ஜியோ தள்ளுபடி செய்யுங்கன்னு போராட்டங்கள் செஞ்சுட்டே இருக்காங்க. போராட்டங்கள் பார்த்திங்கன்னா வலுப்பெற்று இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லலாம். இந்த நியமன தேர்வு ரத்து செய்ய போகிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ போனஸ் மதிப்பெண்களுக்கோசரம் தான் இப்போ போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 16,000 பேர் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ஷன் ட்ராக்கரை பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஒரு 10 மதிப்பெண்கள் கிடைச்சா கூட கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அரசாங்கம் என்ன முடிவு எடுக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாள் இன்னும் 2 நாளில் தெரிஞ்சிருங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் எல்லாமே அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 149 ஜியோ தள்ளுபடி செய்யறதை பற்றி தான் ஆலோசனைகள் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்துருங்க. நிறைய தலைவர்கள் தேர்வர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அரசாணையை திரும்ப பெறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது தகுதி தேர்வு மூலமே நியமனம் பண்ணணும், நியமன தேர்வு தனியாக வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் போராட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே டிஆர்பியில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நடைபெற்ற முக்கியமான தகவலுங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய குளறுபடிகள் நடந்துகிட்டு இருந்தாலுமே அரசாங்கம் இது எல்லாமே பார்த்துட்டு தாங்க இருக்குது. இதுக்கெல்லாம் முக்கியமான தீர்வுகள் எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த 149 ஜியோ தள்ளுபடி செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இது கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா இந்த 149 ஜியோ பார்த்திங்கன்னா தள்ளுபடி ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் கருத்து கணிப்புகள் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. 149 ஜியோ தள்ளுபடி ஆகிட்டால் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.